அமெரிக்காவினுடைய பல யுத்த விமானங்கள் குவைத்தில் வந்து சேதத்துக்குள்ளாகி இருப்பதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை குவைத் பாதுகாப்பு அமைச்சே உறுதிப்படுத்திக்கிறதால இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பல யுத்த விமானங்கள் சேதத்துக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யுத்த விமானம் வானத்தில் சேதமாகி தீப்பிடிச்சு அங்கிருந்து கீழே விழுகிற காட்சிகள் சமூக வலைத்தளங்களை வைரலாக பரவி கொண்டிருக்குது. அந்த விபத்துக்குள்ளான அந்த விமானம் எது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான F-15E. இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த விமானம் தான் ஈகிள் ஸ்ட்ரைக் என்று சொல்றது. இந்த வகை விமானங்கள் அதிசக்தி வாய்ந்த விமானங்கள். இதனுடைய பைலட் விமானி பாதுகாப்பான முறையில் தூக்கி வீசப்பட்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்த மாதிரியான நவீன விமானங்களில் ஏதாவது விபத்துக்கள் நடக்கக்குள்ள அந்த பைலட் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி எறியப்படுவார். அதாவது பைலட் மட்டும் இல்லாமல் அவர் இருந்த அந்த சீட் இருக்கு தானே, சீட்டோட சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கி எறியப்படுவார். ஆட்டோ எஜெக்ட் என்று சொல்றது. அந்த சீட்டுக்கு பின்னாலேயே பரசூட் பொருத்தப்பட்டிருக்கும். அப்போ பைலட் வானத்தில் தூக்கி எறியப்பட்ட பிறகு அந்த பரசூட் ஆட்டோமேட்டிக்காக தண்டபாட்டில் விரிஞ்சு அந்த பைலட்டை காப்பாற்றும். அவர் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏதாவது விபத்துக்கள் நடக்கிற போது. அந்த அடிப்படையில் இந்த விமானத்தில் இருந்த விமானியும் வானத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் குவைத்தினுடைய வானத்தில். அதுக்கு பிறகு அவர் பத்திரமாக தரையில் இறங்கியிருக்கிறார். அவருக்கு கையில் சிறிய காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. உள்ளூர் மக்கள், குவைத்தினுடைய உள்ளூர் மக்கள் அவரை காப்பாற்றி இப்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். இது குவைத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அமெரிக்க விமானப்படை தளமாகிய அலி அல் விமானப்படை தளம். அலி அல் விமானப்படை தளம் அதில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு கிராஷ், இந்த ஒரு விபத்து சம்பவம் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னும் நிறைய விமானங்கள் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதுக்கிடையில் இந்த விமானம் இருக்குதானே F-15E, இந்த விமானம் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த இரட்டை என்ஜின்களை கொண்ட ஒரு விமானம். எந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த விமானம் என்று சொன்னால் இதில் இருந்து 6 வெவ்வேறு வகையான குண்டுகளை ஏவ முடியும். 6 வெவ்வேறு வகையான குண்டுகள். அந்த குண்டுகளினுடைய லிஸ்ட்டை நான் இதில் போட்டு காட்டுறேன். இந்த குண்டுகளை ஏவ முடியும். அதில் மிக முக்கியமானது கடைசியில் பாருங்க, பங்க பஸ்டர் இருக்குது. அதாவது அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நிலத்துக்கு கீழே ஊடுருவி தாக்கக்கூடிய பங்க பஸ்டர் குண்டுகள் இருக்கு தானே, அது இந்த விமானத்தில் இருந்தும் ஏவ முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ B-2 வகை விமானங்கள் இருந்தால் 900 கிலோ எடையுள்ள குண்டுகளை வீச முடியும். ஏன்னு சொன்னால் B-2 வகை விமானங்கள் இந்த பங்க பஸ்டர் குண்டத்துக்கு போடுறதுக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்ட விமானங்கள். நினைக்கிறேன் இது சிறிய அளவிலான எடை குறைந்த அல்லது கெப்பாசிட்டி குறைந்த குண்டுகளை ஆனால் பங்க பஸ்டர் குண்டுகளை வீசக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட விமானமாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணி நேரத்தில் மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாம். அதே போல எரிபொருளை நிரப்பாமலே, அதாவது மீண்டும் எரிபொருளை நிரப்பாமல் 1270 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கி போட்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. 1270 கிலோமீட்டர். எனவே அத்தனை சக்தி வாய்ந்த ஒரு விமானம் தான் இந்த விமானம். இந்த விமானம் மட்டுமில்லாமல் இன்னும் பல விமானங்கள் கிராஷ் ஆகியிருப்பதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்குது. இதுக்கான காரணம் என்னன்றதான் நீங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இதுக்கிடையில பைலட் உயிர் தப்பிட்டா தான் சின்ன காயத்தோட. அதே நேரம் இந்த ஃபைட்டர் ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு இன்னும் ஒரு ஆபீசர் ஒரு ஆள் இருப்பார். அவர் ஆயுதங்களை கையாளுறவர். அவர் தான் சுடுறவர், ஆயுதங்களை கையாளுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறவர் தான் பின்னுக்கு இருக்கிறவர். அவரை சொல்றது WSO என்று சொல்லி. WSO அதாவது வெப்பன் சிஸ்டம் ஆபரேட்டர். வெப்பன் சிஸ்டம் ஆபரேட்டர் சுருக்கமாக சொல்ல போனா ஆயுதங்களை ஆபரேட் பண்றவர். அவருடைய நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி தெரியல. அவரும் தூக்கி வீசப்பட்டாரா, உயிர் தப்பினாரா என்று சொல்லி இதுவரைக்கும் அவரை பற்றின எந்த ஒரு தகவலும் வெளிவரையில. இதுக்கிடையில இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரே நேரத்தில் எப்படி பல விமானங்கள் மோதலுக்கு உள்ளானது என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு 3 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று குவைத்தினுடைய வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் இருக்கு தானே. ஏன்னு சொன்னா குவைத்தில் ஒன்றுக்கும் அதிகமான அமெரிக்க பேசஸ் இருக்குது. அப்ப அந்தந்த பேசஸ்ல இருந்து வெளிக்கிட்டு போன பல விமானங்கள் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனையால ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கலாம், அப்படி ஒரு விபத்து நடந்திருக்கலாம். இது முதலாவது எடுகோள். இரண்டாவது ஆஃப்கோர்ஸ் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கலாம். ஈரானினுடைய மிசைல்ஸ் நேரடியாக அடிச்சிருக்கலாம் என்றது இரண்டாவது ஆப்ஷன். மூன்றாவது ஆப்ஷன் ஏதாவது இயந்திர கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி. இப்ப பல விமானங்கள் பரவலா பறக்கைக்குள்ள அதுல ஒரு விமானத்துல இயந்திர கோளாறு ஏற்பட்டாலும் மற்ற விமானங்களை பாதிக்கும் தானே. இப்ப இது சாதாரண நேரத்தில் பறக்கிறது தானே, யுத்த டைம் தானே. எனவே யுத்த டைம்ல அவசரமா பறக்க வேண்டியிருக்கும், அவசரமா லேண்ட் ஆக வேண்டியிருக்கும், உடனே குண்டுகளை லோட் பண்ண வேண்டியிருக்கும், லோட் பண்ண உடனே பறக்க
பறக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி யுத்த காலத்தில் எது வேணுமென்றாலும் நடக்கலாம், எல்லாமே வந்து அவசர கதியாக நடக்கும். எனவே என்ன நடந்தது தெரியல. இருந்த போதிலும் கூட பல விமானங்கள் சேதங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக இப்பொழுது குவைத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கிறது. இதற்கு வந்து ஈரானிய தொலைக்காட்சி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறார்கள், ஒரு சிறிய குறிப்பொன்று ஒரு நகைச்சுவையாக போட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பல விமானங்கள் சேதங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தகவல்கள் வந்துருக்குது. அப்படியா, எங்களுடைய வேலை வந்து ஈஸி ஆயிட்டுது, எங்களுக்கு இலகுவாயிட்டு என்று சொல்லி ஒரு நகைச்சுவையாக இந்த சம்பவத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சியினர். லெபனானை கடுமையாக தாக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் லெபனானை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டது. இதில் வந்து 150க்கும் அதிகமானவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். 31 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. லெபனானில் செயல்படக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து ஏற்கனவே இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தியிருந்தது, ஏவுகணை தாக்குதல்களை. என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய இறப்புக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொல்லி ஹெஸ்புல்லா அமைப்பால் வந்து ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருந்தது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் இரண்டு தரப்புமே மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், இஸ்ரேலிய ராணுவம் சார்பாக பேசவல்ல பேச்சாளர் எஃபி டெஃப்ரின் வந்து ஒரு முக்கியமான தகவலுடைய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், லெபனான் மீது தரை வழி தாக்குதல் நடத்துவதற்காக, தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக தயாராக இருக்கிறது, அந்த நாளை எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், காசால எப்படி தரை வழியாக இஸ்ரேல் ஊடுருவியதோ அதே போல லெபனானுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார். எனவே யுத்த களம் வந்து வர வர விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். ஈரானில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக தலைமைத்துவம் உங்களுக்கு தெரியும். ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு தற்காலிகமான முறையில் வந்து புதிய சுப்ரீம் லீடர் நியமிக்கப்படும் வரைக்கும் தற்காலிகமான ஒரு செயல்பாட்டு குழு, ஒரு கட்டுப்பாட்டு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தலைமையில் வந்து இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து முக்கியமாக 3 உறுப்பினர்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்கள் தான் அந்த 3 உறுப்பினர்கள். இவர்கள் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 2வது தடவையாக கூடி ஒரு சந்திப்பு ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த சந்திப்பில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். என்னன்னு சொன்னா, அந்த சந்திப்பில் வந்து ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன முடிவு என்று சொன்னா, அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை மிக கடுமையாக ஈரான் எதிர்த்து போராடுவது என்று சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தாக்குதல்கள் வந்து மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றார், ஈரானினுடைய படைகள் வந்து சரணடைவதற்கு தயாராக இருக்கின்றன, ஏனையவர்களும் வந்து சரணடையுங்கோ, யுத்தத்தை வந்து முடிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இங்கால வந்து இப்படியான ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அமெரிக்கா போட்ட கணக்கு வந்து பிழைக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது வந்து ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஒரு நபர் வந்து அகற்றப்பட்டால், அவர் மட்டும் இல்லாமல் போயிட்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஈரான் வந்து அடிபணிஞ்சிடும் அல்லது ஈரானுக்கும் தங்களுக்கும் இடையில ஒரு இணக்கம் வந்துடும் என்று சொல்லி போடப்பட்ட கணக்கு வந்து பிழைத்து கொண்டு செல்வதாகத்தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை யுத்தம் வந்து 3வது நாளாக தொடருது. ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் கொல்லப்பட்டது சனிக்கிழமை. அப்ப அன்றைக்கே வந்து யுத்தம் முடிஞ்சிருக்கணும். எனவே ஈரானினுடைய கள நிலவரம் வந்து வேற விதமாக போய்கொண்டிருக்குது. அதனால தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றே சொல்லி போட்டார், இந்த யுத்தம் வந்து 1 மாத காலம் வரைக்கும் கூட நீடிக்கலாம், மேலும் பல அமெரிக்க படையினர் கொல்லப்படலாம் என்று சொல்லி அவர் முன்கூட்டியே எதிர்வு கூறினது காரணம், அமெரிக்க மக்களுக்கு சொன்னதுக்கு காரணம் இதுதான். எது வேணுமென்றாலும் நடக்கலாம், யுத்த களம் வந்து அவ்வளவு இலகுவானதல்ல என்று சொல்லி. எனவே ஈரானுடைய தற்காலிக தலைமைத்துவம் இந்த ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறது, தொடர்ந்து தாக்குதல்களில் ஈடுபடுவது என்று சொல்லி. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தற்பொழுது தீப்பிடித்து எரிவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், உலகின் பல்வேறு நாடுகளுக்கு எண்ணெயை அனுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சவுதி அராம்கோ. சவுதி அராம்கோ எங்களுடைய ஆக்களாராவது அங்கே வேலை செய்யணுமோ தெரியல. ஏன்னு சொன்னா ஆசிய நாட்டவர்கள் நிறைய பேர் அங்கே வேலை செய்வதாக சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையர்கள் யாராவது வேலை செய்யணுமா, இந்தியர்கள் யாராவது வேலை செய்யணுமான்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் சவுதி அராம்கோ அந்த நிறுவனம் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தற்சமயம் தீப்பிடித்து எரிவதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானால் ஏவப்பட்ட ட்ரோன் ஒன்று இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து தாக்கி இருக்கிறது. தீயை அணைக்கின்ற முயற்சியில் சவுதி அரேபிய அதிகாரிகள் கடுமையாக போராடி கொண்டிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன.
ராயல் ஏர் ஃபோர்ஸ் என அழைக்கப்படுகின்ற பிரித்தானிய விமானப்படைக்கு சொந்தமான மிகப்பெரிய விமான படைத்தளம் ஒன்று சைப்ரஸில் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சைப்ரஸில் இருக்கக்கூடிய விமான படைத்தளமும் இப்பொழுது தாக்குதலுக்கு இலக்காகி இருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும் சேத விவரங்கள் சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரையில் இருந்தாலும் தாக்குதலுக்கு இலக்காகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவித்திருந்தவர் இந்த சண்டையில் பிரித்தானியா ஈடுபடாது என்று சொல்லி, நாங்கள் அதுக்கு சண்டைக்குள்ள போக விரும்பல என்று சொல்லி, ஆனால் எங்களுடைய படைத்தளங்களை அமெரிக்கா பாவிக்கலாம் என்று சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனவே இந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு பிரித்தானியாவும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுமா அல்லது படைத்தளங்கள் மட்டும் அமெரிக்கா பார்த்துக் கொள்ளுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை இன்று மாலை பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இதுவரை கிடைக்கப்பெற்ற முக்கியமான தகவல்களை தொகுத்து இந்த காணொலியில் பார்த்தோம். மேலும் பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.